ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். ராமர் கோயில் கட்டி முடிச்சாச்சு. அடுத்ததா என்ன? அடுத்ததா 2024 மக்களவைத் தேர்தலுக்கான ஆயத்த பணிகள் எல்லாம் தொடங்கியாச்சு. இதில் ஏகப்பட்ட குழப்பங்கள் ஏற்பட்டுச்சு. இந்தியா கூட்டணி ஒன்று உருவானுச்சு. அந்த இந்தியா கூட்டணியிலேருந்து பீகாரை சேர்ந்த முதலமைச்சராக இருந்த நிதிஷ்குமார் அதோட கூட்டணியிலேருந்து விலகி மீண்டும் பிஜேபியோட போய் சேர்ந்துட்டார். சேர்ந்ததுக்கப்புறம் இந்தியா கூட்டணிக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவாக போயிடுச்சு. இந்த நிதிஷ்குமார் இதுதான் முதல் தடவையா இது மட்டும் கட்சி மாறுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. இதுக்கு முன்னாடியே 8 வாட்டி மாறி இருக்காரு. இது 9வது வாட்டி. 9 வாட்டி முதலமைச்சராக இருக்காரு. ஒரு 10 வருட கேப்பில் இப்படி அவர் அணிமாறி இப்படி போனதுனால இந்தியா கூட்டணிக்கு இப்போ ஒரு மிகப்பெரிய விரிசல் வந்திருக்கு. அதை பற்றின இந்த இந்தியா கூட்டணி எப்படி வெல்லும், அதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா, அதுக்கு பிஜேபி தான் அடுத்த முறையும் வெல்லுமா, மோடி 3வது முறை தொடர்ந்து நேரோட சாதனையை சமன் செய்வாரா அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். இந்த இந்தியா கூட்டணியில் ஆரம்பிச்சதுலேருந்து என்டிஏ கூட்டணி, அதாவது மோடி தலைமையிலான கூட்டணி ரொம்ப பயமே இல்லாமல் இருந்தாங்க. அவங்களால ஏன் அந்த பயம் இல்லாமல் இருக்கிறாங்க, அவங்களால எப்படி வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறத தொகுதி வாரியாகவே நம்ம பார்க்கலாம். மொத்தம் நம்ம மக்களவை தொகுதியில் 543 தொகுதிகள் இருக்குது. அதாவது மக்களவை உறுப்பினர்கள் 543 இருக்குது. 2 உறுப்பினர்கள் நியமன உறுப்பினர்கள், அதாவது நியமனம் பண்ணிக்கலாம். அதாவது அவங்க ஜெயிக்காட்டினாலும், இப்போ நம்ம மயிலாப்பூர் மாமி இருக்காங்க இல்லையா, நிதியமைச்சராக இருக்காங்க, அவங்க நீ கூட ஒரு பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருக்காங்க. அந்த பட்ஜெட்டை பற்றியும் நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இது மட்டும் ஒரு 2 உறுப்பினர்களாக நியமனம் பண்ணிக்கலாம். மொத்தம் 545 பேர் மக்களவையில் நம்ம இருக்கலாம். இப்படி 543 மக்களவை உறுப்பினர்கள் எந்தெந்த மாநிலத்துக்கு எவ்வளோ உறுப்பினர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஏன் பிஜேபி இவ்வளோ தெம்பாகவும் ஸ்ட்ராங்காகவும் இருக்காங்கன்ட்டு நமக்கு புரியும். அதை பற்றின ஒரு வீடியோ தான் கார்த்திக் ரிப்போர்ட் சேனலில் பார்க்க போகிறோம். நான் உங்கள் கார்த்திக். முதல்ல நம்ம அந்த மக்களவை தொகுதிகள் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, உத்தரப்பிரதேசத்தில் 80 தொகுதிகள், 79 + 1, மொத்தம் 80 தொகுதிகள் அங்கே இருக்குது. இது அதிகபட்சமாக பிஜேபிக்கு ரொம்ப ஒரு பலமான ஒரு மாநிலம்னு சொல்லலாம். அதனால தான் அவங்க ரொம்ப அந்த ஸ்டேட்டையும், அது மட்டும் இல்லாமல் அதுக்கு அடுத்தபடியாக ரொம்ப அதிகமாக இருக்கிறது எங்கன்னு பார்த்தீங்கன்னா பீகாரில் அதிகமாக இருக்கிறாங்க. மகாராஷ்டிராவில் 48 தொகுதி இருக்குது. மேற்கு வங்கத்தில் 42 தொகுதி இருக்குது. இந்த ஒரு 6-7 தொகுதி, 6-7 மாநிலங்களை அவங்க பிடிச்சிட்டாங்கனாலே அவங்க மேலே யார் ஆட்சி அமைக்கிறாங்கிறத ஒரு உறுதிப்படுத்திடுவாங்க. மொத்தம் தனி பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்க 272 வேணும். இப்போ இந்தியா கூட்டணியில் இருந்தவங்கெல்லாம் சேர்ந்து பார்த்தா கூட தமிழகத்தில் 40, கேரளாவில் 20, ஆந்திர பிரதேசம் மற்றும் தெலுங்கானா 2யும் சேர்த்து 42, இப்படின்ட்டு மொத்தமாக இவங்க வெற்றி பெறலாம் அப்படின்னு நினச்சா கூட இவங்களால அதிகபட்சமாக இருக்கிறதே ஒரு 130லேருந்து 170-80 தொகுதி வரைக்கும் தான் இவங்களால வெற்றி பெற முடியும். அப்படி இருந்தும் பிஜேபியோட வெற்றியை அவ்வளோ ஈஸியாக தடுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா காங்கிரஸ் இன்னும் ஒரு எதிர்கட்சிக்கான அந்தஸ்தே இல்லை. முதல் வாட்டி 44 தொகுதியில் மட்டும்தான் ஜெயிச்சிருந்தாங்க 2014. 2019 52 இடம் தான் இருந்தாங்க. 55 இடம் இருந்தால் தான் எதிர்கட்சி தலைவருக்கான அந்தஸ்து கிடைக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் காங்கிரஸோட வீழ்ச்சி ரொம்ப கீழே இருக்கிறதுனால பிஜேபியால், அதாவது ஸ்டேட் பார்ட்டிஸை வச்சு தான் மூவ் பண்ணலான்ட்டு இந்த இந்தியா கூட்டணியை உருவாக்குனாங்க. ஆனால் இந்த இந்தியா கூட்டணியும் இப்போ இந்த நிதிஷ்குமார் விலகல், அதுக்கப்புறம் மேற்கு வங்காளத்தில் மம்தா பானர்ஜி நான் தனியாக தான் போட்டிடுவேன்னு சொல்லிட்டாங்க. பஞ்சாப்லேயே அதே மாதிரி தான், கெஜ்ரிவால் தனியாக போட்டிடுவேன்னு சொல்லிட்டாங்க. டெல்லியில் 7 யூனியன் பிரதேசம், மொத்தமே 7 மக்களவை உறுப்பினர்கள் தான் இருக்கிறாங்க. இப்படி தமிழகத்தை இப்போ இந்தியா கூட்டணியை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் 40 தொகுதியை மொத்தமாக எடுத்தாலும் சரி, இல்லை பக்கத்தில் கேரளாவில் 20 தொகுதி எடுத்தாலும் சரி, இல்லை தெலுங்கானாவிலையும் ஆந்திர பிரதேசத்துலையும் அவங்க இன்னும் முடிவு பண்ணலை யாரோட சேர்றது அப்படிங்கிறத பெரும்பான்மையாக முடிவு பண்ணலை. கர்நாடகாவில் இப்போதைக்கு காங்கிரஸ் ஆட்சி செஞ்சுட்டு இருக்கு. அங்கேயும் அவங்க இருக்கிற 28 தொகுதியிலையும் வின் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா 28லையும் வின் பண்ணுறதுக்கான சாத்தியம் இல்லை. அதிகபட்சமாக ஒரு 15லேருந்து 20 வின் பண்ணலாம். பேலன்ஸ் உள்ளதை பிஜேபி தட்டிட்டு போயிடும். அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இப்போ மேல் சைடு உள்ள, அதாவது ராஜஸ்தான், இப்போ ஒரு 5 மாநில தேர்தல் வந்துச்சு. இதெல்லாம் காங்கிரஸ் ரொம்ப அடி வாங்கினுச்சு. 4 மாநிலத்தோட சட்டமன்ற தொகுதி முதலமைச்சர் பதவிகளை அது இழந்துருச்சு. அங்கேயும் பிஜேபி தன்னோட ஆதிக்கத்தை செலுத்தினதுக்கு அப்புறம் தான் இப்போ இந்த இந்தியா கூட்டணியில் விரிசல் ரொம்ப அதிகமாயிட்டு. இப்போ என்னன்னா அவங்கவுங்க ஸ்டேட்டை நம்ம காப்பாற்றிக்கணுங்கிற முனைப்புல வந்துட்டாங்க. அதோட நடவடிக்கை தான் இந்த மம்தா பானர்ஜி சொல்றது, கெஜ்ரிவால் சொன்னது. நிதிஷ்குமார், அவருக்கு பேரே பெல்டி மாமுன்னு தான் பேர். பெல்ட்டி அடிக்கிறதுலாம் ரொம்ப கில்லாடி அவர். ஏன்னா இதுக்கு முன்னாடியே 9 வாட்டி இருந்திருக்காரு. 2022 வரைக்கும் பிஜேபியில் இருந்தார். அதுக்கப்புறம் திரும்ப மாறி லல்லுவில் இருந்தார். இப்போ திரும்பவும் பிஜேபியோட போயிட்டாங்க. ஏன்னா இந்த இந்தியா கூட்டணியால் மோடியை வீழ்த்த முடியாதுன்னு அவர் தெரிஞ்சுக்கிட்டதுனால இந்த கூட்டணியிலேருந்து விலகி, இதுவும் நீடிக்குமானா நீடிக்காது. ஆனால் அந்த மக்களவை தேர்தல் வரைக்கும் அவங்க அதை காப்பாற்றிக்கிட்டு அடுத்த கட்டத்துக்கு நான் செல்வாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் இருக்குது. அதனால மோடி தான் இந்த வாட்டி 2024லையும் பெரும்பான்மையோட வருவார் அப்படின்ட்டு நம்பலாம். ஒருவேளை பெரும்பான்மை 272 இடம் கிடைக்காட்டினாலும் கூட்டணி கட்சிகளோட சேர்ந்து அது கண்டிப்பாக மோடி அவர்கள் தான் ஆட்சி அமைப்பாங்க. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இதற்கு முன்பாக 3 முறை தொடர்ந்து பிரதமராக இருந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு அவர்கள் மட்டும்தான். அதுக்கப்புறமா இந்த சாதனையை செய்ய போகிறது மோடியாக தான் இருக்க போகிறார். இந்த இடைப்பட்ட காலத்தில் இந்த மே மாதம் வரைக்கும் இன்னும் ஏதாவது இந்த கவர்மெண்ட் மேலே
மோடி அரசு மேலே ரொம்ப ஒரு பூதாகரமான ஒரு சர்ச்சை வந்தாலோ இல்லை மக்கள்கிட்ட ஒரு எதிர்ப்பு வந்தாலோ தவிர மற்றபடி அவர்கள் வெல்வதை தவிர்க்க முடியாதுன்னு தான் சொல்லணும். அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் இப்பொழுது இருக்குது. இந்த இந்திய கூட்டணியோட சிதைக்கிறதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் ராகுல் காந்தியோட நடைப்பயணம்னு சொல்லலாம். அவர் இப்போ முதல் கட்ட நடைப்பயணத்தப்ப எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ 2வது கட்ட நடைப்பயணம் செய்கிறப்ப அவர் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குள்ளேயும் போகிறப்ப அவங்க இப்போ நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளேயே அவர் தமிழ்நாட்டுக்கு பிரச்சனை இல்லை. இதே இப்போ மேற்கு வங்கத்துக்கு போகிறாரு அப்படின்னா அங்கேயும் காங்கிரஸ்காரங்க இருக்காங்க. மம்தா பானர்ஜி அவங்க கட்சியை வளர்க்க நினைப்பாங்களா இல்லை கூட்டணியில் இருக்காங்கன்ட்டு காங்கிரஸை வளர்த்துட நினைப்பாங்களா? அப்படி அந்த பிரச்சனை தான். இப்போ 2வது சுற்றுப்பயணம் மேற்கொள்றது அவருக்கு அவரே இந்த இந்திய கூட்டணிக்கு வேட்டு வச்சுக்கிறதுக்கு சமமாக இருக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த இந்திய கூட்டணி இன்னும் ஸ்ட்ராங் செய்யணும் அப்படின்னா இன்னும் பல பேர் சேரணும். அதுக்கான இவங்க நல்லா எதிர்கட்சிக்கான நிறையா இன்னும் ஆயத்தமான வேலைகளை செய்ய வேண்டியது இருக்குது. அது நடக்குமா அப்படின்ட்டு நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆனால் மோடி அவர்களுடைய இந்த ராமர் கோயில் திறப்பு இது நம்ம சவுத் சைடு மட்டும்தான் இது பெருசாக எடுபடாட்டினாலும் அந்த நார்த் சைடுக்கு இதுவே போதுமானது. இந்த ராமர் கோயிலை வச்சே அவங்க ஜெயிச்சிருவாங்க. மகாராஷ்டிராவில் மட்டும்தான் சவுத் சைடுன்னு பார்த்தா மகாராஷ்டிராவில் இருக்கிறது மட்டும்தான் 48 தொகுதிகள் இருக்குது. இந்த 48 தொகுதிகள்லையும் உத்தவ் தாக்கரேவை ஏற்கனவே அதை 2ஆக பிரித்து அந்த கட்சியை 2ஆக பிரிச்சுட்டாங்க. பிரித்து அதில் பாதி எடுத்துகிட்டு போயிட்டாரு மோடி அவர்கள். அவங்களோட சேர்ந்து தான் இப்போ அவங்க கூட்டணி வச்சு இது பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறப்ப மகாராஷ்டிராவை நம்பியும் இந்த இந்தியா கூட்டணிக்கு எந்த ஒரு லாபமும் கிடையாது. அதனால மோடி கிட்டத்தட்ட வெற்றி வாய்ப்பை உறுதி செய்துட்டாருன்னு தான் சொல்லணும். மேலும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வர்ற எலெக்ஷனில் எதுமாற்றம் நிகழ்வுகள்லாம் நடக்கும் அப்படிங்கிறத கொஞ்சம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஏன்னா காங்கிரஸால் மீண்டு எழுந்து வர முடியாது அப்படிங்கிறது திட்டவட்டமாக உறுதியாக தெரிஞ்சிருச்சு. ஏன்னா அவங்க கட்சிக்குள்ளே இருக்கிறவங்களே இவங்க ஜெயிப்பாங்க, காங்கிரஸ் ஜெயிக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை அவங்களுக்கு சுற்றிலுமாக போயிடுச்சு. அதனால் 2024 மோடிக்கான ஒரு ஆட்சியாக தான் இருக்குன்ட்டு நம்பலாம். 2024 தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்டாலின் தான் ஸ்வீப் பண்ணுவார் 40 அப்படிங்கிறதுல டவுட் இல்லை. இருந்தாலும் மேலே பார்த்தீங்கன்னா மோடி அவர்கள் தான் மீண்டும் பிரதமராக பொறுப்பேற்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. நன்றி. இது போன்ற அப்டேட்டுகளுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.